ஒரு கேள்வி: ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்தவுடன் ஏன் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாகிறது? அவருடைய கருத்துக்களை விமர்சிப்பது சரி. ஆனால் ஏன் சிலர் அவரது குடும்பம், பழைய வாழ்க்கை, சினிமா பின்னணி எல்லாத்தையும் இலக்காக ஆக்குகிறார்கள்? இது விஜய்க்கு மட்டும் அல்ல. அரசியலுக்கு வந்தவுடன் விஜய் மேலும் அதிகமாக விமர்சனங்களையும் தனிப்பட்ட தாக்குதல்களையும் சந்திக்க ஆரம்பித்தார். அது ஒரு சின்ன காரணம்தான். நீங்கள் முக்கியமானவராக மாறுகிறீர்கள். ஒரு மனிதர் பேசுற வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அவரை கீழே இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஹிஸ்டரி பார்த்தால் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா நடிகன் அரசியலுக்கு தகுதியில்லை என்று விமர்சிக்கப்பட்டார். ஜெயலலிதா அவரை அசெம்பிளியிலேயே அவமதித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் எப்படி நினைவு கூறப்படுகிறார்கள்? எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதிதான் பெரிய பதில். உங்களை குறை சொல்பவர்களை கவனிக்காமல் உங்கள் நோக்கத்தை கவனியுங்கள். உங்களுக்கு ஏன் இந்த பாதை? எதுக்காக நீங்கள் இந்த முடிவு எடுத்தீர்கள்? அதை மறக்காதீங்க. இமேஜை தாக்கலாம், கேரக்டரை தாக்க முடியாது. உண்மையான நம்பிக்கை, நேர்மை இருந்தால் காலம்தான் பதில் சொல்லும். பர்சனல் அட்டாக்குக்கு எமோஷனல் ரியாக்ஷன் கொடுத்தால் அது எதிரிகளுக்கு வெற்றி. கால்ம் ஆயிருக்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இன்று சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் விஷயம் நாளை மறைந்துவிடும். ஆனால் நீண்ட கால சேவை வரலாற்றில் நிற்கும். அரசியலில் வெற்றி பெறுவது பிரபலமாய் இருப்பதால், நிலைத்திருப்பதால் தான். எம்ஜிஆரை விமர்சித்தார்கள், ஜெயலலிதாவை அவமதித்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பாதையை விட்டு விலகவில்லை. நீங்க பெரிய கனவு காணும்போது உங்களை சோதிப்பார்கள். நீங்கள் உயரம் ஏறும்போது உங்களை இழுக்க முயற்சி செய்வார்கள். பர்சனல் அட்டாக் என்பது நீங்கள் முக்கியமானவராக மாறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். விமர்சனம் வந்தால் பயப்படாதீர்கள். அதை மோட்டிவேஷனா மாற்றுங்கள். நேரம்தான் உண்மையான நீதிபதி.